श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति समर्पणपद्धति श्लोकं 117 रघुपतिपदपद्मात् रत्नपीडे निवेष्टुं भरतशिरसि लग्नां प्रेक्ष्य पादावनि त्वां परिणतपुरुषार्थः पौरवर्गस्वयं ते विधिमभजत सर्वो वन्दिवैतालिकानाम्. பதபதார்த்தம். ஹே பாதாவனி, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே. ரகுபதி, ஸ்ரீராமனுடைய பதபத்மாத், தாமரை பூ போன்ற திருவடியிலிருந்து, ரத்னபீடே, கல்லிழைத்த சிம்ஹாசனத்தில், நிவேஷ்டும், எழுந்தருளியிருப்பதற்கு, பரதருடைய சிரசி தலையிலே, லக்னாம், சம்பந்தித்திருக்கின்ற, துவாம், உன்னை, பிரேக்ஷ்ய, பார்த்து, பரிணத, கைக்கு வந்ததாக இருக்கின்ற, புருஷார்த்தகா, தர்மார்த்த காம மோட்சங்களை உடைத்தாயிருக்கின்ற, சர்வகா, சமஸ்தமான, பௌர, பட்டணத்து ஜனங்களுடைய, வர்க்ககா, கூட்டமானது, ஸ்வயம், தானே, தே, உனக்கு, வந்தி, ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள் என்ன, வைதாளிகானாம், எழுப்புகிறவர்கள் என்ன, இவர்களுடைய விதிம், காரியத்தை, அபஜத, அடைந்தது அப்படின்னு சாய்க்கிறார். இப்போது பாதுகையை ராமன் கிட்டேந்து வாங்கிட்டு பரதன் தலையில் ஏழை பண்ணிட்டு திரும்பி அயோத்திக்கு வரார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ அந்த அயோத்தி மக்கள் என்ன பண்ணுறாலாம், பாதுகையை பார்த்துட்டு தங்களுக்கு கைக்கு வந்ததாக இருக்கக்கூடிய புருஷார்த்தம், அதாவது 4 புருஷார்த்தங்கள், தர்மார்த்த காம மோட்சம், இது தங்களோட கைக்கே கிடைச்சது மாதிரியான ஒரு சந்தோஷத்தில் அவளே என்ன பண்ணுறாளாம், இந்த வந்தி வைத்தாலிகானாம், அதாவது இப்போ ஒரு ராஜா வரார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ராஜாதிராஜ, ராஜபராக்கிரம அதெல்லாம் சொல்லிட்டு வருவா இல்லையா, கட்டியம் சொல்கிறதுன்னு சொல்லுவாள். அந்த அந்த மாதிரி சொல்கிறவா வந்தி. வைத்தாளிகானாம்னா கார்த்தால் ராஜா எழுந்துக்கும்போது சுப்பிரபாதம் பாடி அந்த மாதிரி ராஜாவை எழுப்புறவா. ஆக வந்தி வைத்தாளிகானாம்னா அந்த மாதிரி வேலைக்குன்னே சில பேர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பா ராஜாங்கத்தில். அவள் தான் எக்ஸ்க்ளூசிவாக அதை பண்ணுவாள். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாளாம், பாதுகை பரதனோட தலையில் பாதுகை அயோத்திக்கு வரப்போகிறான்னு தெரிஞ்ச உடனே, பாதுகை தான் இனிமே தங்களை ஆள போகிறான்றது தெரிஞ்ச உடனே இந்த அயோத்தி மக்கள் மொத்த பேருமே வந்தி வைத்தாளி காணாமல் ஆயிட்டாலாம். அத்தனை பேருமே கட்டியம் சொல்கிறவாளாவும், அத்தனை பேருமே அந்த கைங்கரியம் பண்ணுறவாளாவும் அவள். ஏன்னா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு ராஜா வரார் அப்படின்னு உடனே எப்படி எல்லாரும் கூட சேர்ந்து கத்துவா இல்லையா. அவள் அந்த வந்தி வைத்தாளிக்கானாம் சொன்னாலும் கூட அந்த ஜெயகோஷம் சொல்கிறதுக்கு எல்லாரும் வருவா இல்லையா. அந்த மாதிரி இவாளே வந்தி வைத்தாளிக்காடா ஆயிட்டாலாம். அப்பேற்பட்ட சந்தோஷமாக அவளுக்கு பாதுகையை பார்த்த உடனே. இப்போது பாதுகை வந்ததுனால பரதனுக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா அவர் கண்ணா எப்படி இருந்தாலும் அவருக்கு வசதி, அதனால் இருக்கலாம். இந்த ஜனங்களுக்குமா அப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். ஏன்னா இது ஒருவேளை அதிசயோக்தியோ, ஒருவேளை சுவாமி பாதுகையோட பிரபாவம் சொல்லணும்னு ஆரம்பிச்சிட்டோம், அதனால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அந்த மாதிரி எழுதிட்டாரா அப்படின்னா சுவாமி ஒரு நாளும் அந்த மாதிரி வெறும் கற்பனைக்காக சொல்லவே மாட்டார். ஏன்னா இந்த அயோத்தி வர்ணனை ஆரம்பத்தில் வரும். வால்மீகி ராமாயணத்தில் முதல்ல அயோத்தி வர்ணனை வரும், அந்த ஜனங்களோட வர்ணனை வரும். ஒரு கேண்டோவை நம்ம பார்த்துட்டே வரும்போது பார்த்தோன்னா தசரதன் ராமனுக்கு பட்டம் கட்டலாம் அப்படின்னு முடிவெடுத்த உடனே இதை இந்த மக்களவை, மாநிலங்களவை மாதிரி எல்லாத்துலேயும் அவர் கேட்குறார். இந்த ஜனங்க கிட்ட அவர் கேட்குறார். அவர் போய் பட்டம் கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லி கூட முடிக்கல. அதுக்குள்ளே மொத்த பேரும் நாங்கள்லாம் காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு சப்தம் போட்டவா யார், அந்த அயோத்தி மக்கள் எல்லாம். ராமன் காட்டுக்கு கிளம்புறாருன்னு தெரிஞ்ச உடனே ராமன் பின்னாடியே போனவா. தன்னோட குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் மறந்து மொத்த பேரும் பின்னாடி, ராமன் பின்னாடியே போனவா. இவாளை கண்ட்ரோலே பண்ண முடியல ராமனாலேயே. அப்போ அவர் சுமந்திரரை கூப்பிட்டு சொல்கிறார், ரதத்தை வடக்கு நோக்கி செலுத்து. அப்போ இந்த அவெல்லாம் நைட் ஆடணுன்னே தூங்க ஆரம்பிக்கிற அவளுக்கெல்லாம் அந்த டயர்ட்னஸில் தூங்கும்போது அப்போ அவர் சொல்கிறார், வடக்கு நோக்கி செலுத்துங்க அந்த தேரை. அதோட அந்த இம்ப்ரெஷனை பார்த்துட்டு வடக்கு நோக்கி போயிருக்கான்னு இவெல்லாம் அந்த பக்கம் போயிடுவா, நம்ம ஆனால் இந்த சைடு போயிடலாம். கொஞ்சம் அவளை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு டைவர்ட் பண்ணிவிட்டு
கிட்டத்தட்ட ஏமாற்றிட்டு இவர் வந்து தண்டகாரண்யத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவள்லாம் அப்படி விடவே இல்லை ராமனை, கூடவே கிளம்பி வந்துட்டு வாழலாம். இப்பேற்பட்ட ஜனங்கள், அதாவது இவா அப்போ மட்டும் கிளம்பி வரல, பரதன் நான் போகிறேன் அப்படின்ன உடனே ராமனை திருப்பி கூட்டுண்டு தான் வருவேன் அப்படின்ன உடனே திருப்பி பரதனோட கிளம்பினவா அத்தனை பேரும். அவாத்து பாரியாள்லாம் சொல்லி அனுப்புகிறாளாம், ராமன் இல்லாமல் திருப்பி வரவே கூடாது, நீ முதல்ல கிளம்பு அப்படின்ட்டு. பரதனோட பெரிய சைன்யமே போகிறது, அயோத்தி மக்கள் சைன்யம் எல்லாமா கிளம்பி போகிறது. ஆக இவாளுக்கு ராமன்னா எவ்வளோ பிரீத்தின்றது நன்னா தெரியறது இதுலேருந்து. இப்போ வந்து சித்திரக்கூடத்துக்கு வந்து இத்தனை பேரும் ராமனை வந்து சேவிக்கிறான். அப்போ ராமன் வந்து நான் எங்கள் அப்பாவோட சொல்படி தான் இருப்பேன், நான் வந்து வனவாசம் போவேன், நான் திருப்பி வரமாட்டேன் அப்படின்ன உடனே பரதன் வந்து பிராயோபவேசம் பண்ணுறேன்ற, தர்பை மேலே படுத்துட்டு உண்ணாவிரதம் இருக்கேன், அப்படியே என் பிராணம் போகட்டும், நீ திருப்பி வரலைன்னா நான் பிராண வியோகம் பண்ணிடுவேன் இங்கேயே அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துறார் ராமனை. பயமுறுத்துறார் இல்லை, அவர் நிஜமாகவே அதை பண்ணுறார். தர்பத்து மேலே உட்காந்துன்ட்டு அவர் கேட்குறார் இந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள்லாம் நான் கிளம்பின உடனே கூடவே வந்தீங்களே, ஏன் நீங்கள்லாம் இங்கே வந்து ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்கோ, எங்கள் அண்ணாக்கு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு அவள்லாம் கேட்கும்போது இந்த ஜனங்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்கிறான். தேதமூசூர் மகாத்மானம் பௌரஜானபதாத் ஜனாஹா காக்குஸ்த மபி ஜானீம சம்யக் வததி ராகவஹா. ராமன் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குது. ராமன் கொஞ்சம் கூட அந்த நேர்மையிலேருந்து விலகாதவர், அவர் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், அதனால் ராமன் சொல்கிறது தான் கரெக்டுன்னு எங்களுக்கு படுறதுன்னு திருப்பி பரதனுக்கு அட்வைஸ் பண்ண வாய்வாள்லாம். கண்மூடித்தனமாக அந்த மாதிரி ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி இல்லாமல் ராமன் சொல்கிற நியாய தர்மங்களை தூக்கி பார்த்து ஆமாம் ராமன் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு எங்களுக்கும் படுறது அப்படின்னு சொன்னவா. சரி, இவெல்லாம் சாதாரண ஜனங்கள் தானே, இவளுக்கெல்லாம் என்ன பெரிய நியாய தர்மம்லாம் தெரிஞ்சிட போகிறது, அவர் ராமர் சொல்கிறதுனா இவளுக்கு புரிஞ்சிடுமா அப்படின்னா, இந்த முதல்ல அந்த அயோத்தி வர்ணனையெல்லாம் சொல்லும்போது அதில் கம்பர் எடுப்பார் ஒரு பாசுரம். வன்மையில்லை ஒரு வறுமையில் இன்மையால், திண்மையில்லை நேர் செருணர் இன்மையால், உண்மையில்லை பொய்யுரை இல்லாமையால், உண்மையில்லை பல கேள்வி மேவலா. இந்த ஜனங்கள்லாம் எப்படிப்பட்டவா, அயோத்தி எப்படிப்பட்டதுன்னு அவர் கம்பர் சொல்கிறார். இந்த நாட்டில் வள்ளல் தன்மை கிடையாது, பலம் கிடையாது, உண்மை கிடையாது, அறிவு யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறார். இது என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டாரே இவர் அப்படின்னா, ஏன் கிடையாதுன்றதுக்கு கூட ஒரு காரணம் சொல்கிறார். வன்மையில்லை ஒரு வறுமையின்மையால், இவெல்லாம் ஏன் வள்ளலாக இல்லை அப்படின்னா, இவாக்கிட்ட கேட்டு யாசகம் வாங்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் இருந்தால் தான் இவர் வள்ளலாக இருக்க முடியும். எல்லாருமே அந்த நாட்டில் அவ்வளோ பணக்காரெல்லாம் இருக்கா, யாரும் யார்கிட்டேயும் போய் தேகின்னு போய் நிற்கிற நிலமையில் இல்லை. ஸோ இவ யாருக்கும் வள்ளல் தன்மை இல்லை, வள்ளல் தன்மை இல்லை. ஏன்? ஒரு வறுமையின்மையால். திண்மை இல்லை, யாருக்கும் பலமே இருக்கிறதா தெரியல. ஏன்? நேர் செருணர் இன்மையால். சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, எல்லாரும் சொல்கிறதையும் ஒத்துண்டு போகிறா. இவா கூட சண்டை போடுறதுக்கே ஆள் இல்லை. சண்டை போடுறதுக்கு ஆள் வந்தால் தானே இவா பலம் தெரியும். ஸோ இவாளோட பலமே தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால். இவன் உண்மை பேசுகிறான் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? பொய் பேசுகிறவன் ஒருத்தன் பக்கத்தில் இருந்தால் தான் இவன் அப்படி கிடையாது, ஆனால் இவன் உண்மை பேசுகிறவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இவா உண்மை பேசுகிறவான்னு தனியாக சொல்கிறதுக்கு ஒரு விஷயமே அங்கே கிடையாதான். ஏன்னா பொய்யுரை இல்லாமையால். உண்மை இல்லை பல கேள்வி மேவலால். உண்மைன்றது அறிவுடைமை, அந்த ஞானம், அது இங்கே தனியாக இருக்கிறதா தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா பல கேள்வி மேவலால். அவள் கேள்வி கேட்டு அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு தங்களோட ஞானத்தை வளர்த்துண்டவாவா. அதனால் இங்கே யாருமே முட்டாள் அப்படின்னே ஒருத்தர் கிடையாது. முட்டாள்னு ஒருத்தர் இருந்தால் தான் இவா அறிவாளின்னு சொல்ல முடியும். முட்டாள்னே ஒருத்தர் இல்லாததுனால இவாள்லாம் அறிவாளின்னு சொல்கிறதுக்கு ஒரு பிரமேயமே இல்லை. இவாள்லாம் அப்பேற்பட்ட ஞானஸ்தாள், சாதாரண மக்கள் இல்லை. இவாள்லாம் அப்பேற்பட்ட ஞானஸ்தாள். அப்பேற்பட்ட இந்த ஜனங்க சொல்கிறா ராமன் சொல்கிறது எங்களுக்கு கரெக்டுன்னு படுறதுன்னு. ஆக அவளுக்கு எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்க தெரியும். அப்பேற்பட்ட ஞானஸ்தாள் சொல்கிறா, ராமன் வரலனாலும் பாதுக எங்களுக்கு அத்தனை புருஷார்த்தத்தையும் கொடுப்போ அப்படின்னு நம்பி, அது அது தெரிஞ்சு பாதுகையோட பிரபாவம் தெரியாமையாவா வந்தி வைத்தாளிக்காளாக வருவா. ஆக சுவாமி இங்கே சொல்கிறார், இந்த சமஸ்த ஜனமான பட்டணத்து ஜனங்களுடைய கூட்டமானது, இந்த அயோத்தி ஜனங்கள் பாதுகையோட பிரபாவத்தை தெரிஞ்சுண்டு
அவளே வந்தி வைத்தாளிக்காளாக மாறிட்டா அப்படின்னா பாதுகையோட பிரபாவமானது ராமனோட பாதுகை அப்படிங்கிறதுனால இல்லை, பாதுகையோட பிரபாவமே இவாளுக்கெல்லாம் தெரிஞ்சதுனால தான். ஏன்னா அவள்லாம் பல கேள்வி மேவலால் எல்லா ஞானத்தையும் அடைஞ்சவா. அதனால் அவளுக்கு பாதுகையோட பிரபாவம் தெரிஞ்சு பாதுகை தங்களோட புருஷார்த்தத்தை கொடுக்க வல்லவோ, தங்களுக்கான அந்த 4 புருஷார்த்தம் தர்மார்த்த காம மோட்சத்தை கொடுக்க வல்லவோன்னு தெரிஞ்சு பாதுகைக்கு கட்டியம் கூறுறவாளா அவள்லாம் இருந்திருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் தலை கட்டுகிறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.